ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் இந்த அதிகாலை வேலையை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனை உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். எங்கள் மத்தியில் வந்து ஆராதனைக்கு வந்து தேவனையே நோக்கி நம்மை பார்ப்போம். அவர் செய்கையையும் சரி, அவர் பாதுகாப்பை சரி, நாம் என்றென்றும் பாதுகாத்து நாடுவோம். இந்த எங்களுக்கு தந்த இந்த வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதம் 145 17 21 வரை. Lord is righteous in all his ways and faithful in all he does. The Lord is near to all who calls on him, to all who calls on him in truth. He fulfills the desire of those who fear him. He hears their cry and saves them. The Lord watches over all who love him, but all the wicked he will destroy. My mouth will speak his praise, to praise of the Lord. Let every creature praise his holy name forever and ever. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடு யாவரையும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயப்படுகிறவர்களை விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மாக்களை யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்சத்தில் உள்ள யாவரும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோத்திரம் படுவதாக. ஜெபிப்போம். ஆம் இயேசுவே, நீர் இறங்கி வாரும் தேவனே. இந்த ஆலயத்தை முழுதும் நீர் எடுத்துக்கொள்ளும் தேவனே. இந்த ஆராதனை முழுதும் நீர் எடுத்துக்கொள்ளும் தேவனே. அன்பு தேவனே, வந்த ஒவ்வொரு மக்களையும் உன் கரத்தில் வைக்கிறோம் தேவனே.
இந்த ஆராதனை உன் கரத்தில் வைக்கிறோம் தேவனே. நீர் எடுத்துக்கொண்டு இந்த ஆராதனை நல்ல வழி நடத்த நீர் காத்திருளும் தேவனே. அன்பு தேவனே, நாங்கள் வந்ததெல்லாம் உண்மையை நோக்கி, உண்மையை பார்த்து, உண்மையை புகழ்ந்து, உண்மையை மேன்மேலும் பெருத்த இந்த நாமத்துக்காக நன்றி சொல்கிறோம் தேவனே. எங்கள் மத்தியில் வாரும் தேவனே. இந்த ஆராதனை முன்னெடுத்துக்கொண்டு இந்த இடத்தை சுத்திகரித்து நாங்கள் கேட்கும் வார்த்தையை உன் வார்த்தையாக செய்து எங்களை காத்திருளும் தேவனே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உண்மையை நோக்கி பறக்கிறோம் தேவனே. இந்த ஆராதனை முன்னெடுத்துக்கொண்டு எங்களை காத்திருளும். யாவையும் இயேசு நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம் தேவனே. ஆமீன். அன்பானவர்களே, நாம் யாவரும் எழுந்து முதல் பாடலாக பாடல் பாமாலை 7 பாடுவோம். God is good all the time. இந்த 11 மாசம் நம்ம கடவுள் நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்திருக்காரு. ஆமென். என்ன ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தாலும், என்ன ஒரு கஷ்டம் நம்ம வந்து கோத்ரூ பண்ணியிருந்தாலும், நம்மளோட தேவன் நம்மளை கைவிடாத தேவனா இருக்கிறார். ஆமென். அவரை நம்ம ஆராதிக்க போறோம். உற்சாகமா கைகளை தட்டி முதல் பாடலை பாடுவோம்.
போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாமல் நான் என் வாழ்வில் நான் வந்த டைம் கூட ராஜா நீரே என் கூட இருந்து தங்கி சென்ற ஆண்டவரே. ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் கடந்து போகும்போது கூட ராஜா நீ என் கூட தங்கி சென்று நீ ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி பாடலை கூட அந்த ஜெப சிந்தையோட பாடுவோமா? Let us sing together. Most favorite song. Let us sing together.
நன்றி நன்றி என்று செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, எங்களை உம்முடைய இருதயத்தில் நீர் வைத்ததுக்காக நன்றி சுவாமி. நாங்கள் எங்களுடைய தாயின் கருவில இருக்கும் போதே எங்களை தேர்ந்தெடுத்த தேவன், அறிந்த தேவன் சுவாமி. ஆண்டவரே, மெய்யாகவே உம்முடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையை பெரிதென்று நாங்கள் உணர்கிறோம் ஐயா. நீர் மட்டுமே எங்களை எல்லா நிலையிலும் காண்கிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன். எங்களை சுமக்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன். எங்களை கவனிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களுடைய ஆராதனையில நீர் எங்களோட கூட வரத்தக்க நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களை ஒப்படைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம் நினைவாக நாங்கள் காண இருக்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Let us be mindful of you, Lord. You are here, Lord. You are in our midst, Lord. And you are a God, Lord, who is indeed, Lord, guiding and leading us, Lord. At this time, we want to surrender this service to you, Lord. And we want you, Lord, you to indeed reign over this service, Lord. Let your presence, Lord, be felt by all your people. ஆளுகை செய்யும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளத்தக்க எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா. நீர் வாரும் ஐயா. இந்த இடத்துல நீரே வல்லமையாகவே இடைபடத்தக்க இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். ஜெப நிலையிலே நாம் இருப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய மகா கிருபை, இரக்கம், தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை மீட்பதற்காக உம்முடைய குமாரனும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினீரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்தீர் ஆண்டவரே. எங்களை நீர் எவ்வளவாக நேசிக்கிறீர் கர்த்தாவே. எங்களை மீட்பதற்காக ஆண்டவரே நீர் பார சிலுவையை சுமந்து கொண்டீரே. ஆணிகளால் கடாவப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி உம்முடைய இரத்தத்தால் ஆண்டவரே எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை சுதந்திரித்து தந்தீரே. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, நீர் இயேசுவே நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தேவன் அப்பா. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஆண்டவரே. நீர் பரத்துக்கேறி பிதாவின் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறீரே ஆண்டவரே. எல்லா உலகாலும் உமக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவலும் நீர் கர்த்தர் என்பதை அறிக்கையிடும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டுமே பூமி எங்கிலும் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் மறுபடியும் வந்து உம்முடைய திருச்சபையை அழைத்து செல்வேன் என்று சொன்னீரே. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை அறிகிறோம் அப்பா. நாங்கள் ஆயத்தமாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றிக்கு நன்றி அப்பா. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி. எங்களை நீதிமான்களாக்கினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் நீதியிலே நாங்கள் நிற்கவில்லை அப்பா. எங்கள் நீதி குப்பை ஆண்டவரே. உம்முடைய நீதியிலே நிற்கிறோம். நாங்கள் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மிலே நிலைத்திருந்து நீதியிலே நிலைத்திருந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. உம்முடைய வருகை காய்த்தமாய் இருக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே நீர் வைத்திருக்கிற எல்லா போதனைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை அவளோடு வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. வேலையடைத்து காத்துக் கொள்ளுங்க, சுகபத்திரமாய் காத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து உம்முடைய ஊழியம் செய்யத்தக்கதாக நீரே அவளுக்கு ஆண்டவரே உன்னதத்தின் பலனால் நிரப்பி
எழுப்பி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வேலடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த திருச்சபையில் இருக்க எல்லா குடும்பங்களுக்காக, இந்த இடத்துல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் உம்மை பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும் போதும் கர்த்தராகிய தேவனே, உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து காத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் கூட உம்முடைய பிரசன்னங்களோடு இருக்கிறது என்பதை விசுவாசித்து பயத்தோடும் பக்தியோடும் ஜீவிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. கட்டுகளை உடைத்து பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே சமாதானத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கும் மத்தியிலே சமாதானத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. கணவன் மனைவி மத்தியிலே சமாதானத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. உற்றார் உறவினர் மத்தியிலே சமாதானத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, இந்த நாளிலும் கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலும் கூட கர்த்தாவே, இந்த இன்டர்நெட் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எவ்வளவு கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்களே, கட்டுகளை உடையும் ஆண்டவரே. அந்த பிசாசின் பிள்ளைகளிலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. நன்மையானதே தெரிந்து கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு ஞான இருதயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று வலை தேடிக் கொண்டு இருக்கிறான் என்பதை அறியாமல் இருக்கிறார்களே, விழுந்து போனவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கட்டுகளை உடைத்து விடுதலையாக்கும். விடுதலையோடு உடைய சமூகத்தில் காணப்படத்தக்கதாக, எப்போதும் உடைய துதி உடைய பிள்ளைகள் வாயில் இருக்கத்தக்கதாக நாவின் கட்டுகளை அவிழ்த்து விடும் ஆண்டவரே. உடைய துதி எப்போதும் உடைய பிள்ளைகள் வாயில் இருக்கட்டும். உம்மை துதிக்கிற துதி ஆண்டவரே, உடைய வார்த்தை எப்போதும் உடைய பிள்ளைகள் வாயில் இருக்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, பலவீனப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரம் சுகமளிக்கும் கரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளிலும் ஆஸ்பத்திரியிலும் ஆண்டவரே, அப்பா, இந்த இடத்திலும் கூட பலவீனத்தோடு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இருப்பார்கள் என்றால் உம்முடைய காயப்பட்ட கரங்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. கட்டுகளை உடைத்து ஆண்டவரே, அவளுக்கு ஆண்டவரே நீர் சுகம் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரம் சுகமளிக்கும் கரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் ஆண்டவரே, வேதனையிலும் துன்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, திக்கற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளை என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடிவர்களுக்கு நீர் இரக்கம் செய்கிற தேவன் கர்த்தாவே. கிருபையாய் இறங்கி அவளுக்கு அனுகலம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்கு வழிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். உம்மை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் கர்த்தாவே. கிருபையாய் ஆண்டவரே, தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே. எல்லா கட்டுகளையும் உடைத்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உமக்கு நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஐயா, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை இந்த உங்களுக்கு வாரத்தில் மாதத்தில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட இருக்கிறோம். அதற்காக சகல ஆயத்தங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதை செய்தாலும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்தில் செய்யத்தக்கதாக ஜெபத்துக்கு முக்கியம் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஜெபம் இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் உலகாலில் நின்று எல்லாவற்றையும் உம்மிடத்தில் கேட்கத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே, ஜெபாவி ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் முடியாது. உம்முடைய கிருபை தயவு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஜெபாவியை ஊற்றும் ஐயா. தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவரே ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவராகிய தேவனே,
உம்முடைய வருகை ஆண்டவரே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கின நற்செய்தி என்ற ஆண்டவரே அந்த சீஷர்களுக்கு ஆண்டவரே அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதே உம்முடைய வருகை ஆண்டவரே எல்லா ஜனத்துக்கும் உள்ள நல்ல செய்தி ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நம்ம எல்லாம் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவராகிய தேவனே நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய் இருக்கோம். உதவி செய்யுங்க கர்த்தாவே. எல்லா கட்டப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே மகா சந்தோஷம் என்று சொன்னீரே. இந்த காலங்களிலே எங்கள் பிள்ளைகள் ஊழியர்கள் மூலமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இந்த காலங்களிலே நாங்கள் புறப்பட்டு செல்லத்தக்கதாக ஆவியானவருடைய பிள்ளைகளாக எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் எங்களை சந்தோஷப்படுத்தாமல் உம்மை மகிமைப்படுத்த உம்மை சந்தோஷப்பட நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே இந்த மாதத்துல 28, 29, 30ஆம் தேதிகளில் நடக்கிற தமிழ் வருடாந்த மாநாட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா இந்த மாநாட்டை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சவுத் ஸ்லாங்கோ அதற்காக ஆயத்தங்கள் செய்யும் போதும் எல்லா ஆயத்தத்திலும் கர்த்தர் இருந்து ஆண்டவரே அந்த கான்ஃபரன்ஸை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு திருச்சபைகளில் நீர் இறங்கி செய்த மகிமையான காரியங்களை ஆண்டவரே கான்ஃபரன்ஸில் அறிவிக்கும் போதும் உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே பிஷப்போடு இருந்தோம், பிரசிடென்ட்டோடு இருந்தோம், தெளிவான வழிநடத்தலை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கான்ஃபரன்ஸ்ல நீர் முற்றுமாக ஆட்கொண்ட ஆண்டவரே அப்பா நேர் ஆண்டவரே இந்த திருச்சபைகளுக்கு எங்களுக்கு சரியான வழிநடத்தலை தாங்க. அதில் உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் சுகபத்திரமாய் உம்முடைய பிள்ளைகளை அழைத்து சென்று சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு நீர் கொண்டு வந்திருக்கிற சத்தியத்திற்காக நன்றி 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 ஆண்டவரே. உடைய ஊழியக்காரர் நீர் அழைத்து வந்திருக்கிறீர். பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை திறந்தருளும் ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய பிரவேசித்து அது ஆண்டவரே அப்பா அது கனி தரத்தக்கதாக இந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தையை எங்களுக்கு அனுப்பினீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நம்மளுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. ஏழைகள், எளியவர்கள், பட்டினியார், போர் விதவைகள், அநாதைகள், திக்கற்றோர் எல்லாரையும் உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம். கஷ்டத்தில் இருக்கிறாள் கர்த்தாவே, வேதனையில் இருக்கிறாள் கர்த்தாவே, கண்ணீரில் இருக்கிறாள் கர்த்தாவே. நீர் கண்ணீரை துடைக்கிற தேவன் அப்பா. நாங்களும் சுவாமி உம்மை போல இரக்கமுள்ளவளாக இருந்து கஷ்டப்படுவளை கவனிக்கவும் அவளை ஆண்டவரே நாங்கள் அவளுக்கு எங்களால் உதவி செய்து அவளை பராமரிக்கத்தக்கதாக தேவாவியானவர்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மாத்திலே ஊழியம் செய்கிற எல்லா ஸ்தாபனங்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மிஷனரிமார்களை ஆசீர்வதிங்க, சுவிசேஷங்களை ஆசீர்வதிங்க. காலடி எடுத்து வைக்கும் இடமெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே. இந்த தேசத்திலும் ஆண்டவராகிய தேவனே அகதிகள் மத்தியில் செய்யப்படுகிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக கர்த்தாவே. உம்முடைய சுத்தம் ஆண்டவரே நிறைவேறுவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே, ஆமென். அன்பானவர்களே, நம் யாவரும் எழுந்து வேத வாசிப்புக்கு ஆயுதமாகவும். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வேத பாகம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28:11-19 வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம்
28ஆம் அதிகாரம் வசனங்கள் 19, 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். கர்த்தர் தாமே தம்முடைய வசனங்கள் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. Today's Bible reading is taken from Matthew chapter 28, verse 19 to 20. Therefore, go and make disciples of all nations, baptizing them in the name of the Father, and of the Son, and of the Holy Spirit, and teaching them to obey everything I have commanded you. And surely I am with you always, to the very end of the age. Amen. இன்றைய நம் மத்தியிலே இவ்விதமாக சுவிசேஷ குழுவில் நம்முடைய மாநாட்டில் பல வருஷமாக ஊழியம் செய்து வந்திருக்கிற பாஸ்டர் விக்டரை நம்முடைய பேச்சாளராக நம்ம அழைத்திருக்கிறோம். We have asked Pastor Victor to come and share with us. He has been a TAC evangelist for quite a number of years. And now at this present he is in TMC Shalom. He is helping that church. And also in South Selangor, he is the chairperson for evangelism. South Selangorல சுவிசேஷ அடிப்படையில் அவர் சேர்மனாக பணிவடை செய்து வருகிறார். அவருடைய குடும்பமே இந்த நாளில் நம்ம அறியக்கூடியது ஊழியத்தில் இருக்கிறார்கள். பாஸ்டர் கெல்வின், ரெவரன் கெல்வின், ரெவரன் சுபாஷ் மகள் எல்லாம் ஊழியத்தில் இருந்து தேவனுக்கு பணிவிடை செய்து வர இருக்கிறார். அவரும் மனைவியும் இங்கே இருக்கிறாங்க. We welcome you. So we are very happy to know that this family, their heart is in serving the Lord. They are not new. நம்ம சர்ச் மெம்பர் தான், இங்கே இருக்கிற மெம்பர் தான். ஆனால் கர்த்தர் இந்த குடும்பத்தை இவ்விதமாக தேர்ந்தெடுத்தவராக, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேர்ந்தெடுத்தவராக இருக்கிறார். அவர் விசேஷ ஊழியம் என்னன்னா, தனிப்பட்ட ரீதியில் ஒருவரோட சுவிசேஷம் பகிர்ந்து கொள்வது, personal evangelism. That is something he loves to do. He does. And many families have come to know the Lord through that ministry. அநேக குடும்பங்கள் இவ்விதமாக அறியாத குடும்பங்கள் கர்த்தரை அறிய வந்திருக்கார்கள். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி கரம் தட்டி அவரை நாம் வரவேற்போம். கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் தாய் சபையாகிய டிஎம்சி கிளைங் சபையிலிருந்து நான் முழு ஊழியத்திற்கு சென்று 16 ஆண்டுகள் ஆகிறது. மீண்டுமாக இப்படியாக உங்கள் மத்தியில் தேவ செய்தியை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய சபையின் போதகர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த சுவிசேஷத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளும்படியாக சந்தர்ப்பத்தை வழங்கிய சகோதரர், சுவிசேஷ குழுவின் தலைவராகிய சகோதரர் அச்சு நாயுடு அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையை சார்ந்த உங்கள் யாவருக்கும் கூட எனது மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கூட இந்த நாளிலும் கூட ஆளுகை செய்வாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நம் ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை வணங்கி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக
உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோமை, துதிக்கிறோமை, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட உமது வார்த்தைகளை உமது பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாய், உபதேசிக்கும்படியாக ஆண்டவரே நீர் கொடுத்த உமது வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த காலை ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும், என் தேவனுடைய செய்தியை, என் தேவனுடைய குரலை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு பெரிய எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, சிறு குழந்தைகள் முதல் கொண்டு வாலிபர்கள், பெரியோர்கள், முதியோர்கள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும்படியாய் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, விசேஷமாக எங்களுக்கு வருகிற எல்லா விதமான தடைகளையும் ஆண்டவரே நீர் நீக்கி போட்டு அருள வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா விதமான தடைகளையும் ஆண்டவரே, உமது வார்த்தைகளை கேட்பதற்காக வருகிற பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே நல்ல உற்சாகத்தின் ஆவியினால் எங்களை நிரப்பி நீர் வழி நடத்தி செல்ல வேண்டும்படியாய் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆவியான தேவனே, தர்மையான வேளையிலும் கூட அடியனை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீர் கொடுத்த உமது வார்த்தைகளின் நிமித்தமாக ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அடியேனை மறைத்து உமது பிள்ளைகளோடு கூட நீர் பேச வேண்டும்படியாக உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். மறுபடியுமாய் அப்பா, இந்த நேரத்தை முற்றிலுமாக உமது கரத்தில் வைக்கிறேன். நீரே வழிநடத்தி செல்லும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவ ஜனங்களே, நான் ஆண்டோட வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சில கேள்விகளை உங்களோடு கூட கேட்க ஆசைப்படுகிறேன். சபையில் நீங்கள் எத்தனை பேர் சுவிசேஷ ஊழியத்தில், சுவிசேஷ ஊழியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீங்க, தற்போது கூட அந்த ஊழியத்தை செய்து வந்து கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லுகிறவர்கள் உங்களோட கைகளை உயர்த்தி காண்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். One, two, three, four, five, six. ஓகே, சந்தோஷமா. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட நம்மளை வழிநடத்தி செல்வாராக. வாசிக்கப்பட்ட பகுதி மிகவும் முக்கியமான ஒரு பகுதி பிரியமானவர்களே. நான் மறுபடியும் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்கும்படியாய். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், முதலாவது நம்ம புறப்பட்டு போக வேண்டும் பிரியமானவர்களே, புறப்பட்டு செல்ல வேண்டும். முதலாவது காரியம், நம்ம முதற்படி எடுத்து வைக்க வேண்டியது, நம்ம புறப்பட வேண்டும். புறப்படுவதற்கு ஆயத்தப்பட வேண்டும். இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் அழைப்பு வரல, அழைப்பு வந்துட்டாக்க நான் போவேன் பாஸ்டர். அந்த மாதிரி ரொம்ப பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏதாச்சும் ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கீங்களா ஐயா, அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இல்லைங்க பாஸ்டர், எனக்கு இன்னும் அழைப்பு வரல, அழைப்பு வந்தால் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அழைப்புக்காக காத்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் தான் இன்னைக்கு அநேக சபையில் இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம தான் புறப்படணும். ஆண்டவர் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த
ஆண்டவர் அறியாத ஜனங்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு தாம்பாளத்தில் வந்துருங்க, என் மகனோட கல்யாணம், நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும், உங்கள் முகத்தை பார்க்கணும், கண்டிப்பாக வந்துடணும்னு சொல்லி பெரிய அழைப்புலாம் கொடுப்பாங்க. ஐயோ போகலன்னா கோச்சுக்குவாங்க, வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க, நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி ஆள் நம்ம தாங்க அங்கே நிற்போம். ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அழைப்பு எப்போ கொடுத்தாரு தெரியுங்களா? எப்போ நம்மளுக்கு அழைப்பு வந்ததுன்னு சொல்லி தெரியுங்களா? அதை நம்ம தெரிந்து கொள்ளணுங்க. நம்ம ஆண்டவர் வீடு தோறும் வந்து ஒரு வீடாக வந்து நம்மளுக்கு அழைப்பு கொடுக்கிறவருக்கு அவருக்கு நேரம் பத்தாது. அவர் இந்த உலகத்தையே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன். 18வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. திரும்பவும் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணுமா? கற்றுக் கொடுக்கணுமா? ஞானஸ்தானம் கொடுக்கணுமா? இது ஆண்டவருடைய கட்டளைங்க. ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவர் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள தேவன். அந்த அதிகாரம் உள்ள தேவன் நமக்கு சொல்லுகிறாரு, புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, அநேக ஜாதிகளுக்கு பிரஸ்தாபப்படுத்துங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக நீங்க கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நான் உன்னை உன் தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னே, அந்த வார்த்தையை நான் திருப்பி வாசிக்கிறேன். நான் உன்னை உன் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உன் தாயின் கருவை விட்டு நீ வெளிவரும் முன்னே உன்னை நான் பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்திற்கு தீர்க்கதரிசியாய் வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படின்னா நம்மை படைத்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவர் படைக்கும் போதே நமக்கு அந்த அழைப்பை கொடுத்துட்டாருங்க. ஏன்னா அவர் சொல்லல, உங்களோட தாய் தகப்பன் பிரியப்பட்டதுனால நீங்க பிறந்தீங்க இந்த பூமியிலன்னு சொல்லல. நான் உன்னை உன் தாயின் கருவில உருவாக்கும் முன்னே, அப்படின்னா நம்மளை உருவாக்குனதே ஆண்டவர். என்னத்துக்காக உருவாக்கி இருக்கிறாரு? இந்த உலகத்துல தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு ஊழியக்காரர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி, தன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, தாயின் கருவுல நம்ம உருவாகுவதற்கு முன்பாகவே அவருடைய இருதயத்தின் புத்தகத்துல உங்களையும் என்னையும் ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். பிரியமானவர்களே, இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டுங்க, இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் என்ன எல்லா சபையிலும் நான் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், வேதத்தை தவறாம வாசிக்கணுங்க. வேதத்துல ஒரு வார்த்தை விடாம தவறாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம அதை தியானிக்க வேண்டும். சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்துல 18வது வசனத்துல சொல்லுவாரு, கர்த்தாவே என்னோட கண்களை, ஆண்டவரே என்னோட கண்களை திறந்தருளும், உன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை என் கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபம் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கூட அந்த சங்கீதக்காரனை போல
வேதத்தை எடுத்து படிக்கணும்னு உட்காந்தா அப்போ தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், ஏதாச்சும் ஒரு தடைகள் வரும். சற்று முன்பு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது கூட காட்டில் அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருக்கிறான். நம்ம வேதத்தை கையில் எடுக்கும் போது தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம போதகர் எனக்கு தாராளமாக டைம் கொடுத்தாரு, இன்னைக்கு நல்ல டைம் எடுத்து போதிங்க பாஸ்டர் சொல்லி. ஆனால் அவன் கருப்பி என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்களா, எவ்வளோ தந்திரமா. இன்னைக்கு 11 மணிக்கு கரண்டு நின்றுமா. எப்படி அவனோட வேலையை பார்த்தீங்களா? ஏன்னா நிறைய போதிச்சிருவோம், கற்றுக் கொடுத்துருவோம், ஆளுகளை ஆயத்தப்படுத்திடுவோன்ற அவனுக்கு ஒரு பயம். ஸோ ஆகையால் பிரியமானவர்களே, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம காத்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம ஏன்னா கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையாகவே கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது இது கட்டளையாக சொல்லுகிறார். இதை நீங்கள் செய்து தான் ஆகணும். கட்டளை என்று சொன்னால் செய்யணும். பாருங்க, இன்னைக்கு நம்ம ஸ்லைங்கூர் சுல்தானை எடுத்துக்கோமே. இன்னைக்கு அந்த ரோட்டுக்குள்ளே யாரையும் நுழைய விடக்கூடாது அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அந்த ரோட்டை அடைச்சிட்டா நம்ம போக முடியுங்களா? ஏன்னா அவரோட கட்டளை. ஒரு மனுஷன் கொடுக்குற கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆனால் நம்ம படைத்த தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், உலகத்துக்கு அதிகாரம் உள்ள தேவன் சொல்லுகிற அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோங்களா? கீழ்ப்படிய வேண்டுங்க, கீழ்ப்படியணும். சர்வ சிஷ்டிகளுக்கும் போய் நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். அவங்கள அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டு எடுக்கணும். அவங்களும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும். அதுதான் நம்மளுடைய யோசனையாக, சிந்தையாக, நோக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவரோட ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுங்களா? மத்தேயு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், எல்லோரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சுவிசேஷமாக அறிவித்தார். பிரியமானவர்களே, பட்டணங்கள் தோறும் சென்று எல்லோரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசங்கமாக, சுவிசேஷ வார்த்தையாக இருந்ததை நம்ம மத்தேயு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கக்கூடும். அதே எண்ணம் நமக்கும் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அந்த கட்டளையை விடுத்திருக்கிறார், கட்டளையை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை நம்ம நிறைவேற்றுகிற ஜனங்களாக நம்ம வாழ வேண்டுங்க. உபாகம புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழும் பொழுது 14 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம குறித்து நாங்கள் பார்க்கலாம். அது வசனம் 1லேருந்து நீங்கள் 14 வரைக்கும் அதை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் வீட்டில் ஓய்வாக இருக்கும்போது வாசித்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு வருகிற சாபங்களை குறித்து போட்டிருக்கோம். 58 விதமான சாபங்கள். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக நம்ம வாழும் பொழுதுதான் பிரியமானவர்களே, நம்ம அந்த நித்திய ஜீவனை நம்ம அடைய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அந்த சாபத்துக்கு ஆளாவோம் என்றால் நம்ம ஒருபோதும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பரலோக வாசலுக்குள்ளாக நம்ம நுழையவும் முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும், ஆர்வம் இருக்கும். ஊழியம் செய்யணும், என் ஆண்டவருக்காக நான் எழும்பி செல்லணும், அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரணும்னு சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் சில வேளையில் சில தடைகளும் வரக்கூடும். ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்க முடியாதபடிக்கு, அவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல முடியாத அளவிற்கு பலவிதமான தடைகள் வரும் பிரியமானவர்களே. ஆனாலும் கூட
எனக்கு டைம் பத்தாததுனால நான் கொஞ்சம் சுருக்கமாக பேச ஆசைப்படுகிறேன். ஏன்னா ஆண்டவர் 2 காரியங்களை இன்றைக்கு போதிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நம்மளோட சபையிலங்க, நம்மளோட இந்த கிளைங் மெத்ரிஸ் திருச்சபையில் 90s நான் சுவிசேஷ குழுவுக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டேன். நியமிக்கப்படும் பொழுது இந்த சபையில் மொத்தம் 27 பேர் அந்த சுவிசேஷ குழுவில் சேர்ந்து கொண்டு எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒருமித்து நாங்கள் போய் ஊழியம் செய்வோம். முத ஊழியம் எங்கே போய் செய்தோம்னு சொன்னால் கோலக்கராய்க்கு போனோம். சகோதரர் ராஜன், அவங்க மனைவி, நிறைய பேருங்க, சிஸ்டர் ஜிப்சி, அவங்க தங்கச்சி தீனா, ரொம்ப பேர் நம்ம சபையில். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பேர் காணும். அப்படியாக ஒரு 27 பேர் நம்ம அந்த ஊழியம் செய்தோம். முதல்ல எங்கே போய் ஆரம்பித்தோம் சொன்னால் கோலக்கராயில். ஏன் கோலக்கராயில் போய் ஆரம்பித்தோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணத்தை நான் சொல்லுகிறேன். நான் இந்துவாக இருக்கும்போது, நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவன் அல்லங்க, இந்த பக்கா இந்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆள் நான். கோலம்பூரில் பந்தாய் டலாமில் அப்போ ஆர்டிஎம் கட்டடம் இன்னும் கட்டலை. அப்போ தான் கட்ட போகிறாங்க. அந்த இதெல்லாம் செய்து ரோட்டில் காய வச்சுருப்பாங்க. நான் அது மேலாம் ஏறி நடந்து போவேன். அப்போ வாலிப வயசு 16, 17, 18, 19 இந்த மாதிரி. அந்த கோயிலில் தான் நான் எப்போதும் கெதியாக கிடப்பேன். அந்த கோயிலுங்க ஆடு, மாடு, கோழி, அங்சா, வாங்கோழி இதெல்லாம் வேண்டிக்கிட்டு வந்து விட்டுட்டு போவாங்க. அந்த ஆடை வெட்டுறது நான் தான். ஆண்டவரை அந்த ஆட்டை பலி கொடுக்கறது அது நான் தான். மும்முரமாக அது நான் தான் இனிதான் செய்ய சொல்லுவார் அந்த பண்டாரம். இப்போ உள்ள கத்தி மாதிரி கிடையாது. அதெல்லாம் இந்த வளவாக இருக்கும், ஒரே வெட்டில் வெட்டிடணும். இப்போலாம் அறுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு மனுஷனாக இருந்தேன் நான். அவ்வளோ பாவம் செய்தேன், அத்தனை உயிர்களை கொன்னேன். அப்போது ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வீட்டுக்கு கிறிஸ்தவர்கள் கைப்பிரதி எடுத்துக்கிட்டு வருவாங்க வீடுகளுக்கு. அப்போ என்னோடய வீட்டுக்கு வரும்போது நான் எத்தனையோ முறை விரட்டி இருக்கேன், ஏசியிருக்கேன், பேசியிருக்கேன், விரட்டி அடிச்சிருக்கேன். எனக்குன்னு அந்த ஊழியம் எப்படின்னா, நானும் இதே கிளைங்க்கு மாறி வந்த பிறகு அப்பயும் வாலிப வயசு தானும் திருமணம் செய்யலை. ஒரு சுவிசேஷ ஊழியக்காரர் நான் ஒரு கோப்பி கடையில் உட்காந்து தேத்தினி குடிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசினார். அவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை. கேட்டார், உட்காரலாங்களான்னு. உட்காருங்க அப்படின்னு. அன்னைக்குன்னு பாருங்க, எனக்கு இன்னும் கோபம் வரல. உட்காருங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமான்னு. பேசுங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், என்ன ஆரம்பித்தார்னா, உங்களுக்காக ஒருவர் உயிரையே கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்காக உங்கள் பாவத்தெல்லாம் சுமந்து கொண்டாரு, அப்படி ஒரு தெய்வம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு சொல்லி கேட்டார். எனக்காகவா அப்படின்னு தான் அவர் கொஞ்சம் ஓப்பனாக பேச ஆரம்பித்தார். அன்னைக்கு தாங்க நான் என்னோடய இருதயத்தில் நான் தொடப்பட்டேன். அவர் சொன்ன காரியம் ஏறக்குறைய ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தொட்டதாக இருந்தது அவர் சொன்ன காரியங்கள். ஸோ எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறாரா? ஐயோ, ஆனால் நான் இவ்வளோ பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேங்க. அன்னைக்கு தான் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு முடிவும் பண்ணினேன். பாருங்கள், சுவிசேஷம் அது விவரமாக எனக்கு சொல்லி இருக்காட்டி இன்னைக்கு நானும் அதே மாதிரி தான் இருந்து கொண்டு தான் இருந்திருப்பேன் பாவ வாழ்க்கையில். ஸோ அதனால் இந்த கட்டளையை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளைகளை நிறைவேற்றும் போது நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் வாழும் பொழுது நம்மளுக்கு என்ன சேரும்னா சாபங்கள் சேரும். பிரியமானவர்களே, சாபங்கள் சேரும். அதனால் நம்மளுடைய கடமை, நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்தே ஆக வேண்டும். பிரியமானவர்களே,
ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ரொம்ப பேர் சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசைப்படுவோம், ஆனா ஒரு பயம் இருக்கும், ஒரு பயம் வரும். எப்படி சொல்றதுன்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாதுன்னு சொல்லி கூட நம்ம அதை அப்படியே நிப்பாட்டி வச்சிருவோம், யாருக்கும் போய் சொல்ல மாட்டோம். அன்பான தெய்வ ஜனங்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைய இருக்குதுங்க வேதத்தில். நம்ம சுவிசேஷம் சொல்லுவதற்கு நம்ம சொந்தமாக எடுத்துக்கட்டி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு. அந்த வசனங்களை நம்ம வாசித்து அறிந்து புரிந்து அந்த வசனங்கள் மூலமாக நம்ம பேசும்போது ஜனங்கள் தொடப்படுவாங்க. ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, நம்ம சபையிலிருந்து நான் அதை இங்கே தான் நான் ஆரம்பித்தது, அதை நான் கடைசி வரைக்கும் நடத்தின சபைகள் எல்லாம் நான் செய்து தான் வந்தேன். என்னன்னு சொன்னால், மருத்துவமனை ஊழியம், கைப்பிரதி கொடுக்குற ஊழியம், ப்ரேயர் டிரைவ், இது மூணும் ரொம்ப முக்கியமான ஊழியங்கள். அது நம்ம சபையில் தான் நான் ஆரம்பித்ததும். அப்போ ஒரு முறை நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச பிறகு தான் மருத்துவமனை ஊழியத்துக்கு போவோம். போயிருக்கும் பொழுது ஒரு சகோதரி அந்த நோயாளிகிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன சீக்கு, என்ன செய்யுது, இதெல்லாம் சொல்லி கேட்டாங்க. நல்ல வேளை நான் பக்கத்தில் நின்னேன். ஆனால் நல்ல வேளை அந்த நோயாளி பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லை, பக்கத்து பெட்டில் தமிழ் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, எல்லாம் சீனர்களும் மலாய்க்காரங்களும் தான் இருந்தாங்க. இந்த அம்மா போய் சொன்னாங்க, நீங்கள் கல்லையும் மண்ணையும் கும்பிடுறீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சீக்கு வந்திருக்கு. நீங்கள் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இயேசுநாதரை கும்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என் காதில் அப்படியே கிளியராக உழுவுது. டக்குன்னு போய், அம்மா நீங்கள் போய் கீழே கேன்டீனில் உட்காந்துருங்க, கொஞ்ச நேரம் சென்று நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள உடனே அனுப்பி விட்டேன். ஆனால் அன்றைக்கி மட்டும் அவங்க சொந்தக்காரங்க யாராச்சும் இருந்து அந்த மருத்துவமனையில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகி இருந்தால் அந்த மருத்துவமனை ஊழியம் அன்றைக்கே கடைசியாக ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு நம்ம நுழைஞ்சிருக்கவே முடியாது, அந்த ஊழியம் செய்யவும் முடியாது. அப்படி சொல்லக்கூடாதுங்க. அப்படி சொல்லாதபடிக்கு, அப்படி சொன்னோம்னா நம்ம ஊழியம் செய்ய முடியாது. போகிற இடமெல்லாம் தடைகள் தான் வரும், எதிர்ப்புகள் தான் தரும், விரட்டி தான் அடிப்பாங்க. பாருங்க, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்ம அநியாயம், அக்கிரமம், பாவம் எல்லாமே செய்தோம். ஒரு பாவமும் அறியாத தேவன், ஒரு பாவமும் செய்யாத தேவன், பரிசுத்தத்தின் தேவன், தாயின் கருவில பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் படைக்கப்பட்டவர். அவர் பரிசுத்தத்தின் தேவன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 15-16 சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிற தேவன். அவர் அவ்வளவு பரிசுத்தமான தேவனாய் இருந்தும் கூட தன் பிள்ளைகள் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக அகப்பட்டு கொண்டு விடக்கூடாது, என் பிள்ளைகள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது என்கிற நமது அறிவு கெட்டாத அந்த அன்பானது அவருக்குள்ளாக இருந்தபடியினால நம்ம மேல விழ வேண்டிய தண்டனைகள் யாவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான தேவன் சுமந்து தீர்த்தார். பிரியமானவர்களே, இதுவே அருமையான ஒரு சுவிசேஷம். பிரியமானவர்களே, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்றால், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்படி ஒரு தெய்வத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க, இந்த உலகத்துல கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. நம்ம செய்த பாவங்களுக்காக அந்த பாவத்தை எல்லாம் தாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்த தேவன் அதை செய்து முடித்தார். அது மாத்திரமல்ல, நமக்காக, நமது பாவங்களுக்காக தன் ஜீவனையை கொடுத்து சிலுவையில அந்த பாவங்களை எல்லாம் கொன்று தீர்த்த தேவன். அவர் மரித்தவர் மாத்திரமல்ல,
மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த தேவன் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற அந்த நல்ல செய்தியை, விசேஷமான செய்தியை, அந்த நற்செய்தியை சுவிசேஷமாக நீங்களும் நானும் சென்று இந்த உலகம் எங்கிலுமாய் சென்று பிரஸ்தாபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களை ஆண்டவருக்குள்ளாக நம்ம வழிநடத்தி கொண்டு வர வேண்டும். நம்ம மட்டும் பரலோகத்தும் சென்று சேர்ந்தா பத்தாதுங்க. நம்ம மட்டும் பரலோகம் சென்று சேர்ந்தா பத்தாது. நம்ம குடும்பம் மட்டும் போய் சேர்ந்தா பத்தாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பிதான் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை நம்மளோட கரத்துல ஒப்பு கொடுத்து நம்மளை சென்று சொல்லும்படியாய் நம்மளுக்கு கட்டளை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கட்டளைகளை நம்ம மனமாற ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஜனங்களாக நம்ம வாழ வேண்டும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, கட்டளையை காத்துக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். பாருங்க, கட்டளையை காத்துக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். அப்ப அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய கட்டளையை நம்ம நிறைவேற்றுவோமானால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய ஆத்மாவை நம்ம காப்பாற்றிக் கொள்கிறோம். எங்க? பரலோகம் நம்ம சென்று அடைகிறோம். அதை நம்ம செய்ய தவறுனா நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க, நம்மளோட ஆத்மா எங்க போகும் என்று சொல்லி. ஸோ அதனால எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, நம்ம ஒன்று மட்டும் தவறாம செய்யணுங்க. அதுதான் சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷ ஊழியம் ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியங்க, ரொம்ப முக்கியமான ஊழியம். அதே போல தான் மிஷனரி ஊழியமும். ஸோ சுவிசேஷ ஊழியம் ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம். ஸோ நான் சொன்னதை போல டைம் ஆகிறதுக்குள்ள நான் 2வது பக்கத்துக்காக நான் கடந்து செல்லுகிறேன். முதல் காரியம் நம்ம பார்த்தது தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. இந்த கட்டளையை நம்ம நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றி நம்மளோட ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஜனங்களை நம்ம ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அது நம்ம மேலே நம்மளோட கட்டளையாக, ஆண்டவர் கொடுத்த கட்டளையாக நம்ம ஏற்று நம்ம வாழ வேண்டும். பிரியமானவர்களே, 2வது காரியத்தை சற்று சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கிறேன். 2வது காரியமானது நம்ம மேல விழுந்த கடமை. முதல் நம்ம பார்த்தது கட்டளை, இப்போது நம்ம பார்க்க போகிற காரியம் கடமை, நம்ம மேல விழுந்த கடமை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. இந்த ஐயோங்கிற வார்த்தைக்கு பிறகு நான் வருகிறேன். நம்ம சுவிசேஷம் சொல்லுவது அது நம்ம மேல விழுந்திருக்கிற ஒரு கடமை. ஒவ்வொரு விசுவாசிகள் மீதும் விழுந்திருக்கிற ஒரு கடமை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம விசுவாசிகளாக வாழ்ந்தால் மாத்திரம் போதாது. நம்ம மேல விழுந்திருக்கிற அந்த கடமையை நம்ம நிறைவேற்ற வேண்டும். ஆனா அந்த கடமையை நம்ம செய்யும் போது நம்ம மேன்மை பாராட்டிக் கொள்வதற்காக, மற்றவர்கள் நம்மை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக அல்ல. இன்னைக்கு பாருங்க, அநேகர் எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு போயிட்டு வருவாங்க. ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டு உடனே என்ன செய்வாங்க, ஃபேஸ்புக்கில் தவறாமல் போட்டுருவாங்க. சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஃபேஸ்புக்கில் வந்துடும். பெருமைக்காக அல்ல ஊழியம் செய்வது, பெருமைக்காக பாராட்டுவதற்காக அல்ல. ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதுங்க. நம்ம எவ்வளவோ ஊருங்களுக்கு சென்று ஊழியம்லாம் செய்து வருகிறோம். ஆனால் சொந்த ஊரில் ஊழியம் செய்கிறவங்களா, சொந்த சபையில் ஊழியம் நடக்குதுங்களா? ஏன்னா
அது நம்ம மேலே விழுந்திருக்கிற கடமைன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையில நீங்க 20ஆம் அதிகாரத்தில் முழுமையாக நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பவுலை பற்றி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சவுலாக இருக்கும்பொழுது ஆண்டவருக்கு எவ்வளோ விரோதமாக, சபைகளுக்கு எவ்வளோ விரோதமாக அடித்து துன்புறுத்தி கொலை செய்பவனாக கூட அவன் இருந்தாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் அவனை ஒரு ஊழியக்காரனாக உருவாக்கினார். ஆண்டவரால் அழைக்கப்பட்டான். சவுலா இருந்தவனை ஆண்டவர் பவுலாக மாத்தினார். ஆனா எந்த அளவுக்கு சபைக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தானோ அதை விட பல மடங்கு அதிகமாக ஆண்டவருக்காக ஓடுகிறவனாக, ஆண்டவருக்காக சுவிசேஷ ஊழியத்தை செய்பவனாக அவன் வாழ்ந்தவனாக காணப்பட்டான். பிரியமானவர்களே, அப்படியாக ஆசிய கண்டத்தில் 3 ஆண்டுகள் அவன் ஊழியம் செய்யும் பொழுது அநேக விதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், ஆபத்துக்கள், பல வேளையில கல்லெறிந்து கூட கொல்லப்படுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனா அப்பவும் கூட அந்த பவுல் பின்வாங்கி போகவே இல்லை, சோர்ந்து போகவே இல்லை, விழுந்து போகவே இல்லை. அதையெல்லாம் ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்பவனாக காணப்பட்டான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நாட்களில் எருசலேமுக்கு சென்று தன் ஊழியத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி அவன் தீர்மானிக்கும் போது ஆவியானவர் மூலமாக கூட அவன் உணர்த்தப்பட்டான். அங்கேயும் உனக்கு எதிர்ப்புகள் இருக்கு, தடைகள் இருக்கு, ஆபத்துகள் இருக்கு என்று சொல்லி கூட உணர்த்தப்பட்டவனாக இருந்தான். அதே போல அகபு என்கிற ஒரு தீர்க்க தரிசி பிலிப்பின் வீட்டில் இவங்கெல்லாம் தங்கி இருக்கும் பொழுது அந்த அகபு அந்த வீட்டுக்கு வந்திருக்கும் போது ஒரு கச்சை அங்கே கிடக்கிறது. அதை எடுத்து கை காலெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த அகபு தீர்க்க தரிசி சொல்லுகிறாரு, இந்த கச்சைக்கு உரியவன் எருசலேத்துக்கு போகக்கூடாது, அங்கே ஒரு பெரிய ஆபத்து காத்து கொண்டு இருக்குது அப்படி என்று சொல்லி போக வேண்டாம் என்று ஒரு தடையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதை கேட்ட அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அங்கே கூடியிருந்த ஜனங்கள், அங்கே தங்கியிருந்த ஜனங்கள், அவங்களுக்கு பவுல் மேலே ஒரு அன்பு பாசமாக இருந்ததுனால பவுலுக்கிட்ட சொல்கிறாங்க, போக வேண்டான்னு சொல்லி. ஆனால் பவுல் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? நானும் பலமுறை ஆவியானவரால் உணர்த்தப்பட்டேன், எனக்கும் அது தெரியும். ஆனாலும் உங்களோட அன்பு பாசத்தெல்லாம் என் மேலே செலுத்தி என்னை தடை பண்ணிடாதீங்க. நான் என்னோட பிராணனையும் பெரிதாக நான் கருதவே இல்லை. நான் எடுத்த என் தீர்மானம், நான் ஓடுகிற என் ஓட்டத்தை நான் ஓடியே தீருவேன், ஓடியே முடிப்பேன் என்று சொல்லி ஒரே தீர்மானத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதில் சொல்லுவார் பவுல், இங்கே இருக்கிற அநேகர் நான் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு சாட்சியாக வாழ்றீங்க. ஸோ அந்த இரத்த பழி, நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டதுனால உங்களோட இரத்த பழிக்கு நான் தப்பித்து கொண்டேன் என்று ஒரு வார்த்தையை பாய்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம மேலே விழுந்த கடமையை நம்ம செய்து முடிக்காமல் போவோமானால் நமக்கு அது ஐயோ. என்ன அந்த ஐயோ? என்ன அந்த ஐயோ? எசேக்கியேல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 17 வாசிக்கிறேன், நீங்க கவனமாக கேட்கும்படியாய். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நம்மளாம் யாருங்க?
ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு, ஆண்டவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு, அவங்களோட ஆத்துமாவுக்கு நம்ம தாங்க காவல்காரன். அந்த ஆத்துமாவை காக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாவை நம்ம காவல் காக்க வேண்டும். அந்த ஆத்மா ஒருபோதும் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் வீழ்ந்து நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. அதை பாதுகாக்க வேண்டியது நமது பொறுப்பு என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியோ உன் கையிலே கேட்பேன். இப்ப புரியுதுங்களா ஏன் ஐயோன்ற வார்த்தை? பாருங்க, ஒரு துன்மார்க்கன்ற ஒரு பாவி. அந்த பாவியை எச்சரிக்காதபடிக்கு, பாவத்தை குறித்து அவனுக்கு உணர்த்தாதபடிக்கு, அவனுக்கு நல்ல செய்தி எடுத்து சொல்லாதபடிக்கு. இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேர்கிட்ட போய் பழகுறோம்ல. வேலை இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அக்கம் பக்கம் வீட்டார், நம்ம குடியிருக்கிற இடத்துல அநேக நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க. படிக்கிற இடத்துல, காலேஜில் படிக்கிற இடத்துல எவ்வளோ நண்பர்கள் இருப்பாங்க. சமயத்தில் ராத்திரில மாமா கடையில் உட்காந்து தேத்தரைக்கு மேலே தேத்தரை போட்டுக்கிட்டு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். நண்பர்கள்ட்டையும் தேவையில்லாத கதைகள்லாம் பேசி கொண்டு இருப்போம். ஒரு நாள் 1 மணி நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும், பாவத்தை குறித்தும், பாவ மன்னிப்பை குறித்தும், ரட்சிப்பை குறித்தும், நித்திய ஜீவனை குறித்தும் அவர்களிடத்தில் நம்ம பேசி இருப்போமா? சொல்லி இருப்போமா? திடீர்னு ஐயா அவர் இறந்து போயிட்டாரு, அந்த ஆத்துமா எங்க போகும்? கண்டிப்பா பாவம் கழுவப்படாதபடிக்கு இறந்ததுனால, பாவத்திலே இறந்ததுனால நரகத்துக்கு தான் போய் சேரும். அந்த இரத்த பழி யாருக்கிட்ட கேட்கப்படும்? இவ்வளவு நாள் பழகி கொண்டிருந்தனே, ஒரு வார்த்தை கூட சொல்லாதபடிக்கு ஆண்டவரை குறித்து, பாவத்தை குறித்து, மீட்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து என்னிடத்தான் ஆண்டவர் கேட்பார். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் மனம் மாறி இருப்பானே, ரட்சிக்கப்பட்டிருப்பானே, இன்னைக்கு அவன் பரலோகத்துக்கு வந்திருப்பானே. உன்னால தான் இன்னைக்கு அவன் நரகத்துக்கு போகிறான். இதுக்கு நீ என்ன பதில் சொல்கிறன்னு நியாய தீர்ப்பு நாளில் கேட்கும்போது நம்ம தப்பித்து கொள்ள முடியுங்களா? அதுதான் அந்த ஐயோன்ற வார்த்தைக்கு உள்ள அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அடுத்தது 19வது வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ என்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒரு துன்மார்க்கனுக்கு, ஒரு பாவிக்கு தன் பாவத்தை குறித்து எச்சரிக்கை கொடுத்தும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, நீ அதெல்லாம் சொல்ல வேண்டாம், எனக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் செய்கிறது தான் சரி, ஏன்ட்டு இதை பற்றிலாம் பேசாத அப்படின்னு சில பேர் சண்டைக்கு வருவாங்க. அன்பான தேவ ஜனங்களே, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நல்ல கவனமாக கேளுங்க. அந்த நாளையில் நம்மளுக்கு காப்பாரில் மெத்தடிஸ்ட் திருச்சபை கிடையாது, மெத்தடிஸ்ட் திருச்சபை இல்லை. அப்போ அந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது 90s முத எப்படி ஆரம்பித்தோன்னு சொன்னால், அப்போலாம் நைட்டில் ஆண்டவர் தூங்கவே விட மாட்டார். நிறைய காரியங்களை உணர்த்தி கொண்டே இருப்பார். என் மனைவி காலையில் வேலைக்கு எந்திரிப்பாங்க, நான் சொல்லுவேன், ஜெயா நான் இன்னும் தூங்கவே இல்லை. சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு படுங்க, ஜெபம் பண்ணிவிட்டு தூங்க விட சொல்லி கேட்டுட்டு படுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய காரியங்களை உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்போது நம்ம போய் காப்பார் இல்லைங்க, 2.5 வருஷம் பிடிச்சிச்சு. 5வது மைல் ரத்த பஞ்சாங்கிலேருந்து கிள்ளாங்க உத்தமா அதெல்லாம் சேர்ந்து நம்ம போயிட்டு காப்பார் டவுனை சேரும்போது 2.5 வருஷம் பிடிச்சிச்சு கைப்பிரதி கொடுத்து முடிக்க. அப்போ என் பிள்ளைங்க 4 வயசும் 7 வயசும். சபையார் நான் சொன்னேனுங்களே, என்னோடய குழு எல்லாம் சேர்ந்து தான் போய் கைப்பிரதிலாம் கொடுப்போம். இப்படிலாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் சொல்கிறாரு,
சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அது எனக்கு விளங்கலை. அப்போ நம்மளோட ரெவரண்ட் பாஸ்டர் வின்சென்ட் ஜெயராஜ்கிட்ட நான் வந்து கேட்டேன், பாஸ்டர் இந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, அது என்ன அர்த்தம்ன்ட்டு. அவர் ஒரு வாரம் டைம் கேட்டார். ஒரு வாரம் டைம் கேட்டுட்டு சொன்னார், எனக்கும் தெரியல, ஆண்டவர் சொல்ல மாட்டுறாரு, நீங்கள் ஆண்டவர்கிட்டயே ஜெபம் பண்ணி கேளுங்கன்னு சொல்லி சொன்னார். பிறகு நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப விவரமாக சொன்னார், நீ இத்தனை குடும்பங்களை போய் காப்பாரில் சந்திச்சியே. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 6 பிள்ளைங்க குறைஞ்சது, அதுக்கு மேலே 7, 8 இப்படி தான் இருக்கும். இத்தனை பிள்ளைங்க நீ சந்திச்சியே, அவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகல, அவங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் ஆரம்பி, அவங்க தான் சின்ன மீன். அது மூலமாக அவங்க தாய் தகப்பனை போய் சந்தி, அது வந்து பெரிய மீன் சொல்லி ரொம்ப விவரமாக சொன்னார். ஏன்னா அந்த பிள்ளைங்களோட பெற்றோர் வந்து சமயத்தில் குடிகாரங்களாக இருப்பாங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. சமயத்தில் அப்பா இருந்தால் அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இருந்தால் அப்பா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் காப்பாரில் நிறையா இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் போய் சந்தித்து ஆண்டவர் சொன்ன மாதிரியே நம்ம முத எங்கே ஆரம்பித்தோம்னா, சைனீஸ் மெத்தடிஸ்ட் சர்ச் காப்பாரில் அவங்க தான் நம்மளுக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த சபையில் தான் நம்ம முத ஃப்ரீ டியூஷன் ஆரம்பித்தோம். அப்போது நம்ம ஜிப்சி பாஸ்டர் ராணி பாயோட சன் விஜி, அவர் லாயர், இப்போது அவர் இதெல்லாம் வந்து ரொம்ப பேர் வந்து நம்ம படித்து கொடுப்பாங்க, டியூஷன் பிள்ளைங்களுக்கு படித்து கொடுப்பாங்க. அப்படி தான் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். பிறகு பெரியவங்களை போய் சந்தித்து அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர ஆரம்பித்த போது நம்ம வந்து ஒரு கட்டடம் எடுத்தோம் ரெண்ட்டுக்கு. அந்த கட்டடம் கூட பாருங்கள் 800 வெள்ளி ரெண்ட்டு. ஆனால் அந்த சீனை 400 வெள்ளிக்கு கொடுத்தாரு, நம்ம ஊழியம் செய்கிறோன்னு சொல்லி தெரிஞ்சு 400 வெள்ளிக்கு. அங்கே ஆரம்பிக்கும் பொழுது நான் தான் போய் வேனில் வரோம், ஜனங்களெல்லாம் போய் ஏற்றி கொண்டு வருவேன். ஏற்றி கொண்டு வரும்போது அதில் ஒரு காரியத்தை மறக்க முடியாது. இதை வந்து முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லணும், அதுக்காக நான் சொல்லுகிறேன். ஏன்னா ஊழியங்கிறது வந்து நிறைய கரடுமுரடான பாதையெல்லாம் கடந்து தான் செல்லணும். கிரேத்தா அப்பி, ஜாலான் கிரேத்தா அப்பி லாமான்னு சொல்லி காப்பாரில் ஒரு இடம் இருக்குது. இந்த பாலை போலீஸ்க்கு எதிர்த்தாப்பில் உள்ளுக்கு போகணும். அங்கே ஒரு கோயில் இருக்கும். இந்த கோயிலை தாண்டி தான், அந்த கோயிலோடு தான் நடந்து போய் ஆகணும். போய் தான் அந்த வீடெல்லாம் போய் தட்டி அவங்களெல்லாம் எழுப்பி கொண்டு வருவேன். அப்போ மனைவியும் பிள்ளைங்க 2 பேரும் வேனில் இருக்காங்க, நான் இறங்கி போகிறேன். அப்போது ஒரு பையன் நல்ல ஒரு சமுராய் கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்படியே சொல்லட்டிக்கிட்டு நிற்கிறான். ஆனால் நான் நினச்சேன் அவன் ஏதோ யோசனையில் நின்றுக்கிட்டு இருக்கிறான் போல இருக்குன்ட்டு அவனை பாஸ் பண்ணி நான் அந்த வீட்டுக்கும் போயிட்டேன். போன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், இனிமேல் நீங்கள் வராதிங்க ஏற்றுறதுக்கு, நாங்கள் எப்படியாச்சும் நடந்தாச்சும் வந்துடுறோம், அங்கே ஒரு பையன் நிற்கிறான் பார்த்தீங்களா, வரும்போது பார்த்துருப்பீங்க, அவன் ரொம்ப நேரமாக உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறான், உங்களை இன்றைக்கி வெட்ட போகிறேன்னு சொல்லி காத்திருக்கிறான், எங்களெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றிட்டு போகிறீங்க சேச்சிக்குன்னு சொல்லின்னு. அப்போ நான் சொன்னேன், ஆமாவாம்மா. நான் சொன்னேன், பாருங்கள், ஆண்ட நேரத்தில் ஆண்டு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, அம்மா நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. அவன் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களால வெட்ட முடியாது. ஏன்னா நாங்கள் வர்றதுக்கு முந்திமா 1 மணி நேரம் முழங்காலில் நின்று இங்கே தான் ஜெபம் செய்வோம், முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணிட்டு தான் வருவோம். நாங்கள் வர்றதுக்கு முந்தி ஆண்டவர் இங்கே வந்திருப்பார், அவர் பாதுகாத்து கொள்வார், அதனால் நீங்கள் பயப்படாதீங்க வாங்கன்னு சொல்லி திரும்ப கூட்டிக்கிட்டு வரேன். வரும்பொழுது அவங்க சொன்ன பிறகு போகும்போது விஷயம் தெரியாது, ஆனால் அவங்க சொன்ன பிறகு விஷயம் தெரிஞ்சோன்னா கொஞ்சம் பயம் இருந்துச்சு மனசில். ஆனால் எனக்கு தெக்கோண்டோ தெரியும், கராத்தை தெரியும், அப்படிலாம் நினச்சி நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை. நான் சொன்னேன், அம்மா அவனால் வெட்ட முடியாதும்மா, நீங்கள் வாங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி. ஆனால் வந்து கொண்டு இருக்கும்போது அவன் திரும்பி பார்க்கும்பொழுது நான் ஒன்று தான் நான் மனசில் வந்துச்சு, தம்பி இரு, வெட்டுறது வெட்டு, நான் வேணான்னு சொல்லலை, என் மனைவியும் 2 பிள்ளைங்களும் வேனில் இருக்காங்க, அவங்களையும் நான் கூப்பிட்றேன், 4 பேர்த்தையும் சேர்த்து ஒன்றா வெட்டிடு அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். பாருங்கள், நம்மளோட ஆண்டவர், தேங்க்யூ ஜீசஸ், நம்மளோட ஆண்டவர் வந்து நம்ம முன்னே செல்லுகிற தேவன், நம்மளை காக்கிற தேவன், நம்ம பின்னே வருகிற ஒரு தேவன். அந்த பையன் வெட்டலை, பேசாமல் தான் இருந்தான். வேன் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். 6 மாதம் இருக்குங்க, ஏறக்குறைய 6 மாதம் அந்த பையன் சபைக்கு வந்தான்.
ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம பயப்பட வேணாங்க. ஊழியம் செய்வதற்கு நம்ம பயப்படவே வேணாம். ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம வசனம் வாசித்தோமே, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் 20வது வசனம் என்ன சொல்கிறாரு? உலகம் முடிவு பரியந்தமும் நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொன்னார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் இருப்பார், வழி நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்மளோட ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். அன்பான தெய்வ ஜனங்களே, இன்று உங்களோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டு இருப்பாரே ஆனால், கண்டிப்பாக இடைப்பட்டு இருப்பார். தன் வார்த்தைகள் மூலமாக அநேகரை தொட்டு இருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களோட வாழ்க்கையில், உங்களோட சொந்த இருதயத்தில், எனக்காய் அல்ல, எனக்காய் நான் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் எனக்கு போதும், இனிமேலும் கூட நான் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் என் ஆண்டவருக்காக, சுவிசேஷத்திற்காக நான் வாழுவேன், சுவிசேஷ ஊழியத்திற்கு என்ன நான் ஒப்பு கொடுப்பேன். ஆமாம் பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், உலகமெங்கிலும் சென்று சர்வ சிருஷ்டிகளையும் என்னை சீஷராக்கி. நம்ம சீஷர் ஆகி இருக்கிறோங்களா? முதலாவது நம்மளை நம்ம சீஷர்களை ஆக்கி கொள்ள வேண்டும். ஆமாம் தான், நம்ம சீஷர் ஆகி இருக்கிறோமா? நம்ம கடந்து செல்வதற்கு, மற்றவங்களை போய் சீஷர் ஆக்குவதற்கு. ஸோ அதனால் நம்ம நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணுங்க. பாருங்க, இந்த உலகம் டெம்பரவரி, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை டெம்பரவரி, எல்லாமே டெம்பரவரி. நிரந்தரம் அங்கே மட்டும்தான். அந்த நிரந்தரமான இடத்துக்கு நம்ம செல்ல வேண்டுமென்றால், சென்று சேர வேண்டுமென்றால், ஆண்டவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டு நம்மளும் பரலோகம் சென்று சேர வேண்டுமென்றால், நான் பயமுறுத்தலை, இது ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஒவ்வொருத்தவர்கள் மீதும் விழுந்த கடமை. இது ரெண்டையும் நம்ம நிறைவேற்றுகிற ஜனங்களாக நம்மளோட வாழ்க்கையை அமைய வேண்டும் பிரியமானவர்களே. ஸோ இதற்கான கேள்விகள் உங்கள்கிட்ட எதுவும் இருக்குமே ஆனால், நம்ம ஆராதனை முடிஞ்ச பிறகு நான் வேணால் உங்களுக்காக சற்று நேரம் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எதுவும் சில கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாருங்கள், நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வழி நடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. உமது பிள்ளைகளோடு கூட ஆவியானவரே, நீர் பேசியதற்காக, நீர் உணர்த்திய காரியங்களுக்காக கொடான கொடி நன்றி செலுத்தி இந்த நேரத்தை முற்றிலுமாய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, உம்மால் உணர்த்தப்பட்ட உமது பிள்ளைகள் அப்பா, இனிமேலும் கூட முன்பு வாழ்ந்ததைப் போல அல்ல ஆண்டவரே, உமக்காய் எழுந்து செல்லுகிற பிள்ளைகளாக, உமது சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக நீர் அவர்களை தொடர்ந்து உருவாக்கி செல்லும்படியாய், நல்ல தைரியத்தின் ஆவியை தரும்படியாய், அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாய், உமது வல்லமைகளினாலே நிரப்பும்படியாய், உமது வரன்களினாலே நிரப்பும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, உமது அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக. பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா விதமான தடைகள் ஆண்டவரே, அவர்கள் எழும்பாதபடிக்கு, எழும்பி செல்ல முடியாதபடிக்கு அவன் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பாஸ்டர் விக்டரோட மூலமாக தேவன் பேசிய வார்த்தைக்காக நன்றி சொல்வோம். சுவிசேஷம் எவ்வளோ முக்கியம் அவர் நல்லா தெளிவாக சொன்னார். சுவிசேஷ பாரம் ஒன்றுன்னு பாடுறோம். அந்த பாடலும் உங்களுக்கு மனதில் இருக்கணும். அது நம்ம சுமையாக மாட்டணும்.
அவர் சொல்லி ஒவ்வொன்றையும் நீ கேட்டிருப்பீங்க. அதை எப்படி நடப்போம்? வாட் வி கேன் டூ. எவ்வளோ பேர் அங்கே நீடி இருக்காங்க. ஸோ மெனி ஆஃப் தம் நீடட். யூ கேன் டூ த லிட்டில் திங்ஸ். வாரஞ்சம்மே யாவரும் எழுந்து பாடல், கீர்த்தனை பாடல் 422 பாடுவோம். அவ்வேளையில் காணிக்கையும் தசம பாகம் எடுக்கப்படும். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டோம், உம்மை பாடினோம், உம்மை துதித்தோம். ஆண்டவரே வெளியும் கூட ஆண்டவரே எங்களுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுத்து நிற்கின்றோம். கர்த்தர் ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றி, நீர் கொடுத்த பலனுக்காய் கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்திலும் கர்த்தாவே நீர் நடத்துவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாங்கள் அறிவுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்பு இருவரை நம்ம இருவருக்காக ஜெபிக்க போகிறோம். ஒன்று வந்து டயன் முன்னுக்கு வரையாம்மா, எரிக் முன்னுக்கு வாங்க. டயன் வந்து இப்போ தான் பயிற்சி பெற்று பைலட் முடித்து இப்போ வந்திருக்காங்க. தேவன் செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்காகவும் அவளுக்காக ஜெபிக்க போகிறோம். எரிக் நேற்று கிராஜுவேட்டட், அவருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். அவங்க பெட்ரோலுக்கு இருந்தாங்களா, பெட்ரோலுக்கும் வாங்க, பாஸ்டர் ஜெபிப்பார். வாங்க. தேவன் செஞ்ச ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி சொல்வோம். தாய்லாந்து. In Thailand, he already had. Anyway, let's stand. Let's stand. Let us look to God and thank God for these people. பிரியமானவர்களே, இன்னைக்கு பாஸ்டர் சொன்ன பிரகாரமாக நம்ம ஷீடரை உருவாக்கணும். ஷீடன் தான் ஷீடரை உருவாக்க முடியும். இந்த கம்ஃபூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா the teach master disciple. The master, whatever he teach, when the disciple he does, only then he tomorrow can become a master and teach another disciple. Hallelujah. இன்னைக்கு ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட். A teacher teach the student and tomorrow the student can become a teacher. இல்லையா? இன்னைக்கு டீச்சர் இல்லாமல் ஸ்டூடெண்ட் இல்லை, சரிங்களா? ஸ்டூடெண்டில் டீச்சரும் இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த டீச்சர் உடைய பக்குவத்தில் வரணும்னா நம்ம படிச்சுக்கொள்ளணும். We must learn. Likewise, disciple makes disciple. So if you're not a disciple, you cannot make a disciple. So let's pray for Eric and Diane. Father, we thank you. We thank you for your goodness, your mercy, for your privileges in your children's life, Lord. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இரக்கத்துக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஸ்லாக்கியம் உண்டு என்று நாங்கள் உணர்ந்து இந்த நாளில் சுவாமி மகன் எரிக் டயனுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தேர்வு அடைவதற்கு, பட்டம் வாங்குவதற்கு நீர் கொடுத்த இந்த நல்ல சூழ்நிலைகளுக்காக நன்றி சுவாமி. ஆமையா, செக்யூரிட்டி படிப்பை முடித்து இவ்விதமாக அந்த வேலையில் இருந்து வரக்கூடிய இந்த மகனுக்கு இன்னும் அதிகமாக உம்முடைய ஒத்தாசை இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீரே ஐயா இந்த மகனை மேலும் மேலும் உயர்த்தி வரத்தக்க, இன்னும் படிப்பின் காரியத்தில் உயர நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அதே நேரத்தில் டயனுக்காக வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய சபையில் பைலட் இவ்விதமாக பெண் பைலட்டாக நீர் உருவாக்கி இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கிருபை நீர் இந்த மகளுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. Lord, we want to thank you for all the flights, Lord, that she took without any danger, Lord, without any mishap, Lord. Lord, we want to thank you for preserving her, Lord. Not only her, even Eric, Lord, in the time of their studies, Lord. Lord, continue to bless Diane, Lord, as she goes into a job scope, Lord. Lord, we pray that you open the doors, Lord, and you direct your daughter's path, Lord. As she be trained, Lord, by other pilots, Lord, we pray, we ask that she will quickly learn all the trade, Lord, and that she will do well, Lord. That one day she will become a captain and she will have her own plane, Lord, to fly.
Yes, Lord. We want to bless her, bless the parents, and also Eric's parents and brothers. We want to bless them, oh Lord. And we pray, we ask, Lord, that these children of yours will grow from one glory to another, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஐயா ஒரு மகிமையிலிருந்து மறுமகிமையில அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள் என்று நாங்கள் விசுவாசித்து ஒரு சபையாக அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆமென். God bless you. Okay. Praise the Lord. Benjamin. சபையில் அமரவும். இந்த பீடப்போக்களை தந்தவர்கள் வந்து மிஸ்ஸஸ் எவலின் ஜோஷுவா ராஜ் இன் தேங்க்ஸ்கிவிங், மாஸ்டர் ஜஸ்ட்ரோ நஸ்ராமா கிஷோ பர்த்டே, மற்றும் மேடம் முனியம்மா சுந்தரம் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன் இன் தி லிவிங் மெமரி ஆஃப் மிஸ்டர் திருச்செல்வம். ஸோ தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல் ஃபார் காஃபி ஃபெலோஷிப் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. காஃபி ஃபெலோஷிப் வந்து இஸ் கிவன் பை Mr. and Mrs. Anbalagan Simeon, 4th wedding anniversary, and Master Jasru Nasrama Kisho birthday. Thank you and God bless both of them. I'm not going to read all. Today we'll welcome Pastor Victor Kunasilan and his wife for worship service. அவர் பகிர்ந்து கொண்ட வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you. Thank you, brother. I'm not going to read all. Okay? Only think, Delos, is there? Delos? ஓகே, டூலாஸ் இது வந்து அங்கே இஸ் லாஸ்ட் வீக் போன வாரம் வந்து அவங்க வந்து பேசினாங்க. தோஸ் ஹூ வாண்ட் டு வாலண்டியர், and in the link வந்து I will share with the north and south group. So those who want to volunteer to be there, you can take part. That's all I want to tell you, because we don't take too much of time. I will share in the group. அதில் பார்த்துக்குங்க. All right? Next, candlelight service practice ஓடிட்டுருக்கு. Those who are interested, participate and see Mr. Brother Benjamin and work on that. அன்றைக்கு வந்து ஆக்சுவலி ரெண்டு இங்கே கேண்டில் ஸ்டேஜிங் ஆன் த 7th of December நடக்கும். சேம் டைம் தெர் வில் பி கிளைங் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் கிறிஸ்துமஸ் சர்வீஸ் நடக்கும் அந்த பாடங்களை இங்கே. அப்படி வெதர் இட் இஸ் இந்த தத்தரான் ஓ காப்பாக், ஐம் நாட் டூ ஷுவர், பட் நடக்கும். ஸோ அதனால் ஜெபிங்க. வி ப்ரே ஃபார் அவர் சர்ச் சர்வீஸ். வில் டேக் பார்ட். Rest all, nothing much. I'll ask Pastor to close with a prayer. பாருங்கள், நாம் எதிர்ந்தது ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி, எங்களோட பேசுனதுக்காக நன்றி. ஆண்டவரே ஐயா, போ என்று சொல்லுது உம்முடைய கட்டளை ஐயா. நாங்கள் போக வேண்டும் ஐயா. ஆண்டவரே, சகல ஜாதிகள் மத்தியில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கணும் ஐயா. சீடரை உருவாக்கணும், அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கணும் என்று நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர் ஐயா. உம்முடைய கட்டளையின் பிரகாரமாக எழும்பக்கூடிய ஒரு சபையாக நாங்கள் காணத்தக்க ஜெபிக்கிறோம். Lord, let us be a church that will rise, Lord, in obedience to your command, Lord. As you commanded, Lord. Lord, let us have the burden for the perishing, Lord. அழிந்து போக இருக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் எங்கள் உள்ளத்தில் நீர் வைக்கத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஜாதிகளை நீங்கள் கேளுங்கள், அவர்கள் உங்களுக்கு சுதந்திரமாக நான் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனாக நீர் இருக்கிறீர் சுவாமி. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை கேட்கிறோம் சுவாமி, செய்கிறோம் ஐயா. அது மட்டுமல்லையா ஆண்டவரே, இது எங்கு மேல் விழுந்த ஒரு கடமை என்று நீர் வலியுறுத்ததுக்காக நன்றி சுவாமி. Lord, it's not just a command, Lord. It is also, Lord, something that we have to do, Lord. Yes, Lord, it is necessity, Lord, that we reach out, Lord.
Oh yes, it is our responsibility, Lord, that we reach out, Lord. எங்களுடைய கடமையாக இருக்குது சுவாமி. ஆண்டவரே, மனிதன் இவ்விதமாக இருள வாழ்வது நீர் விரும்புறதில்லை சுவாமி. அவர்கள் உம்முடைய தீவிய வெளிச்சத்துக்குள்ள வர வேண்டும் ஐயா. எங்களை ஒளியாக்குன தேவன் நீர், உப்பாக்குன தேவன் நீர். இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் ஒளி கொடுக்கணும் ஐயா, நாங்கள் சுவிக்கணும் ஐயா. அப்படிப்பட்ட நிலையில எங்களுடைய வாழ்க்கை இருக்க ஆண்டவரே, நீர் கிருபையாய் எங்களை நடத்தும் சுவாமி. சில நேரத்தில் தைரியம் இல்லையா, ஞானம் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் ஞானம் குறைவு உள்ளவன் அவன் அதை கேட்கும் போது சம்பரமாக கொடுக்கக்கூடிய தேவன் நீர் சுவாமி. ஆகியால் வாழ்த்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. தொடர்ந்து எங்க ஒரு ஆராதனையில் நீர் தங்கும் ஐயா, ஐக்கியத்தில் நீர் தங்கும் சுவாமி. ஆண்டவரை கொடுத்து வந்திருக்கிற குடும்பங்களை உடைய பாத்திர நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். பிறந்த நாள் நிமித்தம் பல மற்ற நாள் நிமித்தம் கொடுத்து வந்திருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை நீரே ஆண்டவரே இன்பமானவராக இருக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இந்த ஆகாரத்துக்காக நன்றி என்று சொல்லி, தேனிற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரே, ஒருவரோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ளும் போது உம்முடைய அன்பு வெளியப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். Lord, as we have commune with one another, Lord, be in our fellowship, Lord. We pray that your love, Lord, will be demonstrated by our fellowship, Lord. Lord, our heart, our mind, everything within us, Lord, belongs to you. We give you all thanks and praise and glory. In Jesus' name we pray. Amen. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. Amen. God bless you all. As pastors, we will be in front to welcome you all.